வணக்கம். இன்னைக்கு நாம ஜனவரி 19, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளை ஆழமா அலச போறோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தகவல்கள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் வந்தே பாரத், புதிய தொழிற்சாலைகள்னு வளர்ச்சி பாதையில இந்தியா வேகமா போயிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பழங்குடியினர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சில முக்கியமான விஷயங்களுக்கும் நாம கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்டா வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் இடையிலான ஒரு சமநிலை. இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையமா இருக்க போகுது. சரி, ஒவ்வொன்றா ஆழமா பார்க்கலாம். பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கான 3 முக்கிய தலைப்புகள். முதலாவது, பழங்குடி சமூகங்களுக்கான PSA சட்டம். The Panchayats Extension to Scheduled Areas Act 1996 இது ஷெட்யூல்ட் ஏரியாஸ்ல இருக்கிற கிராம சபைகளுக்கு சுய ஆட்சிக்கு, அதாவது செல்ஃப் கவர்னன்ஸ்க்கு சிறப்பு அதிகாரங்களை கொடுக்குது. ஓகே. இரண்டாவதா, டாவோஸ்ல நடக்கிற வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட வருடாந்திர கூட்டம். இதோட தீம் ரீபில்டிங் ட்ரஸ்ட். ஆமா, எக்கனாமிக் ரிகவரி, கிளைமேட் சேஞ்ச், டெக்னாலஜிக்கல் கவர்னன்ஸ் பத்தி எல்லாம் விவாதிக்கிறாங்க. சரி, மூன்றாவதா நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், இந்திய ரயில்வேய நவீனமயமாக்குறதோட ஒரு சின்னம்னே சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இந்த மூணுமே அரசின் வெவ்வேறு கொள்கைகளை பிரதிபலிக்குது. PSA சட்டம் சமூக நீதி, அதிகார பகிர்வு. டாவோஸ் மாநாடு, உலகளாவிய ஒத்துழைப்பு. அப்புறம் வந்தே பாரத், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு. போட்டித் தேர்வுகள்ல இந்த மாதிரி கொள்கைகளை ஒப்பிட்டு கேள்விகள் வரலாம். குறிப்பா PSA சட்டத்தோட அமலாக்கத்தில் இருக்கிற சவால்கள், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் விழிப்புணர்வு இல்லாமை பத்தி ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மெயின்ஸ் தேர்வுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? நிச்சயமா, அதை நாம விரிவா பார்ப்போம். சரி, அடுத்ததா தேசிய செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் 6.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமா, ஏப்ரல் நவம்பர் 2025-26 காலகட்டத்துல மட்டும் $20.48 பில்லியன் ஏற்றுமதி ஆயிருக்கு. இதுல கீ மார்க்கெட் பிரேக் டவுன் பார்த்தா நைஜீரியா தான் வேகமா வளர்ற சந்தைன்னு இருக்கு. ஆமா, ஆனா நம்மளோட மிகப்பெரிய சந்தை USA தான். கிட்டத்தட்ட 31% பங்கு. இது உலக அளவுல இந்தியன் ஜெனரிக்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அப்போ நம்மளோட ஏற்றுமதி வளர்ச்சிக்கு மருந்துத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எந்த நாடு மிகப்பெரிய சந்தை, எது வேகமா வளருதுங்கிற தகவல் வங்கி SSC தேர்வுகளுக்கு முக்கியம். கண்டிப்பா. இதோட சேர்த்து உள்கட்டமைப்பு செய்தியும் பாருங்க. அசான்ல காசிரங்கா தேசிய பூங்கா வழியா 34.5 கிலோமீட்டர் நீளமுள்ள காசிரங்கா எலிவேட்டட் காரிடார். ஓ, பிரதமர் அடிக்கல் நாட்டினாரே, அந்த திட்டம் தானே? அதேதான், ஜனவரி 18ஆம் தேதி. இதோட மதிப்பு மட்டுமே 6,957 கோடி ரூபாய். இது NH 715ல அமையுது. இதோட நோக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். வெள்ள காலங்கள்ல விலங்குகள் சாலையை கடக்கும்போது ஏற்படுற விபத்துக்களை, அதாவது ரோட் கீழே தடுக்கிறது. ஆமா, இது கனெக்டிவிட்டி மற்றும் கன்சர்வேஷன் ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். என்வாயன்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இது ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. இணைப்பு திட்டங்கள்ல அடுத்ததா, இந்தியாவின் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஹவுராவிலிருந்து குவாஹத்தி வரைக்கும். கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவை இணைக்கிற ஒரு முக்கியமான வழித்தடம் இது. பயண நேரம் 14 மணி நேரம், வாரத்துல 6 நாட்கள் இயங்கும். பிரதமர் மோடி மால்டாவிலிருந்து இதை தொடங்கி வச்சிருக்கார். இதுவும் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான். 3250 கோடி மதிப்பிலான ரயில் மற்றும் சாலை திட்டங்களோட ஒரு அங்கம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் காசிரங்கா மாதிரியான திட்டங்கள்ல கான்சர்வேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் டால்பின் திட்டத்தின் கீழ் 2வது ரேஞ்ச் வைட் சர்வே உத்தரப்பிரதேஷோட பிஜ்னூர்ல தொடங்கப்பட்டிருக்கு. ஓ, நம்மளோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமலான கங்கை டால்பின்களுக்காகவா? ஆமா, ஃபேஸ் 1ல கங்கை மற்றும் சிந்து நதிகள்லயும், ஃபேஸ் 2ல பிரம்மபுத்திரா மற்றும் சுந்தரவன காடுகள்லயும் இந்த ஆய்வு நடக்கும். இண்டஸ் மற்றும் இராவடி டால்பின் இனங்களை பாதுகாக்கவும் இந்த ஆய்வு உதவும். UPSC தேர்வுகள்ல ப்ராஜெக்ட் டால்பின் பத்தி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. சரி, இப்போ மாநில செய்திகளுக்கு வருவோம். ஜார்க்கண்ட் மாநிலம் 25 வருஷத்துக்கு பிறகு PSEA சட்டத்தை முழுமையா 13 மாவட்டங்கள்ல அமல்படுத்தியிருக்கு. இதன்படி கிராம சபைகளுக்கு உள்ளூர் வளங்கள், சிறு கனிமங்கள், அதாவது மைனர் மினரல்ஸ் மீது கட்டுப்பாடு, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அதிகாரம், இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. 2000 வரைக்கும் அபராதம் கூட விதிக்கலான் இருக்கு. ஆனா இதுல ஒரு கிரிட்டிக் இருக்கு. மாவட்ட நிர்வாகத்தோட மேற்பார்வை பழங்குடியினரின் பாரம்பரிய நிர்வாகத்தை, அதாவது கஸ்டமரி கவர்னன்ஸ
பலவீனப்படுத்தலான்னு ஒரு கவலை இருக்கு. இது நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே சமயம் ஹிமாச்சல பிரதேசத்துல பண்டோகா மற்றும் பார்வனூல MSME டெக் சென்டர்ஸ் அமைக்கப்படுது. எதுக்காக? ஸ்கில் ட்ரெய்னிங் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க தலா 10 கோடி ரூபாய் முதலீடு. சரி, மாநில செய்திகள்ல இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. லடாக்கில் உள்ள ஸ்பிட்டுக் மானஸ்ட்ரியில ஸ்பிட்டுக் கஸ்டோர் ஃபெஸ்டிவல். ஆமா, இது அந்த ஆண்டோட முதல் திருவிழா. சாம் எனப்படும் முகமூடி நடனம், மாஸ்க் டான்சஸ் இதோட சிறப்பு. மகாராஷ்டிரா அரசு திறமையான இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர மஹிமா அப்படிங்கிற ஒரு புதிய ஏஜென்சியை உருவாக்கியிருக்கு. ரெமிட்டன்சஸ் மற்றும் குளோபல் எக்ஸ்போஜரை அதிகரிக்க இது ஒரு நல்ல முயற்சி. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவோட யவத்மால் மாவட்டத்துல 4775 கோடி செலவுல பெம்ப்லா ரிவர் ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்படுது. இதன் மூலமா கிட்டத்தட்ட 52,423 ஹெக்டேர் நிலத்துக்கு பாசன வசதி கிடைக்கும். ஒரு பெரிய திட்டம். இப்போ பேங்கிங் அண்ட் எக்கானமி பகுதியில சில முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. ஐசிஐசிஐ வங்கியோட MD அண்ட் CEOவா சந்தீப் பக்ஷி மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கார். ஆமா, அக்டோபர் 2028 வரைக்கும் அவர்தான் பதவியில இருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் கிரெடிட் டு டிபாசிட் ரேஷியோ, அதாவது CD ரேஷியோ 81.75% அப்படிங்கிற ஒரு சாதனை அளவை எட்டியிருக்கு. அதாவது வங்கிகள் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய் டெபாசிட்டுக்கும் 81.75 ரூபாய்க்கு கடன் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப அதிகமா தெரியுதே. இதனால லிக்விடிட்டி சென்சிட்டிவிட்டி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. இது அதிக கடன் தேவையையும் மெதுவான டெபாசிட் வளர்ச்சியையும் காட்டுது. இது வங்கி தேர்வு எழுதுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். புரிஞ்சது. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருக்கு. 2025ல $47 பில்லியன் தாண்டி இருக்கு. 37% வளர்ச்சி. இதுக்கு முக்கிய காரணம் ஸ்மார்ட் போன்ஸ் ஏற்றுமதி தான். மொத்த ஏற்றுமதியில 2/3 பங்கு இதுதான். PLI திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படுற ஐபோன்கள் இதுக்கு பெரிதும் உதவுது. சர்வதேச செய்திகளை பார்த்தா ஹைசீஸ் ட்ரீட்டி ஜனவரி 2026ல அமலுக்கு வந்திருக்கு. ஆமா, இதோட நோக்கம் 2030க்குள்ள சர்வதேச கடல் பரப்புல 30% பாதுகாக்கிறது. இது பூமியோட 50% பகுதி. யோசிச்சு பாருங்க. உகாண்டா தேர்தல்ல அதிபர் முசெவேனி 7வது முறையா வெற்றி பெற்றிருக்கார். ஆனா எதிர்க்கட்சி வேட்பாளர் பாபி வைன் முறைகேடு நடந்ததா குற்றஞ்சாட்டியிருக்கார். ஆமா, பயோமெட்ரிக் தோல்வி, மேனுவல் ரெஜிஸ்டர்ஸ் பயன்பாடுன்னு சில காரணங்களை சொல்லியிருக்கார். பிலிப்பீன்ஸ்ல 2026ஓட முதல் புயலான நோக்கின் தாக்கியிருக்கு. இதனால மையான் எரிமலையிலிருந்து லஹார்ஸ் எனப்படும் எரிமலை சேற்று பாய்வுகள், அதாவது வால்கனிக் மட்ஃப்ளோஸ் ஏற்படும் அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு முக்கியமான தலைப்பு. சரி, இப்போ அவார்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பகுதிக்கு வருவோம். RPF அதிகாரி சந்தனா சின்ஹாவுக்கு ஹையஸ்ட் ரயில்வே ஆனர் விருது வழங்கப்பட்டிருக்கு. குழந்தை கடத்தல, சைல்ட் டிராஃபிக்கிங்க தடுத்ததுக்காக இந்த விருது. அவர் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை காப்பாற்றி சைல்ட் ஃப்ரெண்ட்லி RPF புரோட்டோகால்ஸை உருவாக்கியிருக்கார். ரொம்ப உத்வேகமான விஷயம். பாதுகாப்பு துறையில இந்தியா ஜப்பான் கடலோர காவல்படை கூட்டு பயிற்சி மும்பைல நடந்திருக்கு. ICGS சமுத்திர பிரஹாரி கப்பல்ல இந்த பயிற்சி நடந்தது. HNS எனப்படும் ஹெசடஸ் அண்ட் நாக்ஷஸ் சப்ஸ்டன்சஸை கையாள்வதுதான் இதோட முக்கிய நோக்கம். விளையாட்டுத் துறையில ஒரு முக்கியமான நியமனம். ஒலிம்பிக் வெண்கலப் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் ஏசியன் பாக்ஸிங் கவுன்சிலோட உறுப்பினரா நியமிக்கப்பட்டிருக்கார். ஆமா, ஒரு விளையாட்டு வீரர் நிர்வாக பதவிக்கு வர்றது ஆசிய குத்துச்சண்டை உத்திகளை வலுப்படுத்தும். கடைசியா இன்னைக்கு, அதாவது ஜனவரி 19, திரிபுரா மாநிலம் கோக்பொரோக் டேயை கொண்டாடுது. 1979ல கோக்பொரோக் மொழிக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைச்சதோட 48வது ஆண்டு விழா இது. இது ஒரு டிபெத்தோ பர்மன் மொழி மற்றும் திரிபுரி மக்களோட அடையாளத்தோட மையப்பகுதி. சரி, இப்போ நம்ம பார்த்த முக்கியமான எண்களை ஒரு முறை வேகமா நினைவுபடுத்திக்கலாம். இது ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தாராளமா. காசிரங்கா மேம்பாலத்தோட மதிப்பு 6,957 கோடி. குஜராத்ல மாருதி சுசுகியோட முதலீடு 35,000 கோடி. சாதனை அளவை எட்டிய CD ரேஷியோ 81.75. 2025இல் இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் $47 பில்லியன். பேசா சட்டத்தின் கீழ் கிராம சபை விதிக்கக்கூடிய அதிகபட்ச அபராதம் 2,000 ரூபாய். ஹை சீஸ் ட்ரீட்டியோட 2030 இலக்கு 30% பாதுகாப்பு. இந்த எண்கள் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியான கேள்விகள்ல வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏயா? நிச்சயமா.
உதாரணமா 20.48 பில்லியன் ஏற்றுமதி மதிப்பு எந்த துறையைச் சேர்ந்ததுன்னு கேட்டா பதில் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ். இந்த மாதிரி எண்களையும் அதோட தொடர்புடைய நிகழ்வுகளையும் இணைச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம்.